மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிடணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ல வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சட்டமன்ற தேர்தலில் பலர் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும் என்று தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பல கட்சிகள் கூட்டணியோடு சேர்ந்து வெறும் 2 பேருக்கு தான் போட்டி என்ற மாதிரி வந்திருக்கு. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன, பல கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தால் எந்த கட்சி தான் தனித்து நின்று வெற்றி பெறப் போகிறது என்று கேட்டிங்கன்னா, இன்றும் பல சில கட்சிகள் பார்த்திங்கன்னா கூட்டணி சேராமல் இருக்கிறது. அதில் முக்கியமான கட்சி நமது தாவேக கட்சி. அது மட்டும் இல்லை, இந்த கட்சியை அனைவருமே கூட்டணியில் சேருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் நமது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தனித்து நின்று போராடப் போகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் நமது அதிமுக அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இனிமேல் இங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன ஒரு தகவல் சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நமது தாவேக சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வெளிவரல, நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று. அதை பொறுத்திருந்து நமது விஜய் அவர்கள் இனிமேல் பிரச்சாரம் மேற்கொண்டால் அவர் அப்போ சொல்லுவார சொல்லிட்டு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நமது அதிமுக மற்றும் தாவேகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் கட்சி பலமாக தான் இருக்கும். ஆனால் நமது எதிர்க்கட்சியான திமுக கட்சி எந்த கட்சிகளுடன் கூட்டணி சேரப்போகிறது அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்கிறது, விசிகே கட்சி என்று பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து நமது திமுகவும் பலமாக தான் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் சும்மா ஒன்றும் இல்லைங்க, அவங்களும் பல கட்சிகளை இழுத்து போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாமகவும் அதிமுகவோடு தான் இணைவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பட் அது மாதிரி நடந்தால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது அதிமுக தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய கட்சி மிகவும் கூட்டணியில் வைத்தவர்கள் அனைவருமே மிக மிக பலமானவர்கள் தான். ஆனால் நமது இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்தால் யார் அடுத்த முதலமைச்சர் என்பதை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி சேர்ந்தால் என்ன ஒரு பிரச்சனை வரும் என்றால், அதாவது தாவேக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெயித்தால் இவர்களில் யார் முதலமைச்சர்? நமது இபிஎஸ் முதலமைச்சரா இல்லை விஜய் அவர்கள் முதலமைச்சர் என்ற கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கும். இதனால தான் சொல்கிறாரு நமது தாவேக கட்சி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தனித்து நின்றே போராடுவோம், வெறும் 2 பேருக்கு தான் நீங்கள் போட்டி என்று தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார். அதாவது ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே என்று தெளிவாக சொல்லியிருந்தார் நமது தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லை, மேலும் நமது தாவேக தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் கொள்வதற்கு தயாராக உள்ளார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து சொல்லிட்டாங்க, நமது தாவேக சைடு எந்த தவறும் இல்லை. ஏன்னா நமது தமிழ்நாடு அரசு பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒழுங்காகவே பதில் சொல்லாத காரணத்தால் இந்த கேஸ் தள்ளுபடியாக வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் பிரச்சாரம் நடக்கும் என்று தாவேக சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.